வணக்கம். நான் டாக்டர் நந்தகோபால், நுரையீரல் மருத்துவ நிபுணர், கோயம்புத்தூர். நான் இங்கே பேச வந்திருக்கிறது நீட் எக்ஸாம் பற்றி. இந்த வருஷம் நீட் யூஜி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி எக்ஸாம் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கு. திருப்பி ஜூன் 21 திருப்பி நீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நான் பேச வரேன். இப்போது என் பையன் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீட் எழுதுனான். என் பொண்ணு ஆக்சுவலாக போன வருஷம் நீட் எழுதுனாங்க. இந்த 2 பேருக்குமே நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒரு சில கசப்பான அனுபவங்கள். இந்த நிகழ்வுகளை பற்றி யாருமே வெளியே அதிகமாக பேசுகிறதில்ல. நீட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப செக் பண்ணுறாங்க, அதில் ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். ஆனால் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நடக்கிற ஒரு சில நிகழ்வுகள், ஒரு அநியாயங்கள் பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இப்போ நான் இதை கம்ப்ளைண்ட்டாக பேசலைங்க. இது அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், இன்விஜிலேட்டர், கண்காணிப்பாளர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தேர்தல் கண்காணிப்பாளர் எல்லாத்துக்கும் என்னோட அப்பீல், தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்டோட மனநிலைமையிலேருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி 9ஆம் கிளாஸ்லேருந்து பண்ணணும். 4 வருஷம் 3 வருஷம் கனவு. அது இல்லாமல் நிறைய பேர் முதல் டைம் நீட்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணுறாங்க. அவங்க ரிப்பீட் பண்ணும்போது இன்னொரு வருஷம், 2 வருஷம், ஏன் 3 வருஷம்லாம் ரிப்பீட் பண்ணிட்டு +2 முடிஞ்சு கூட படித்த பசங்க பிஎஸ்சி எல்லாம் முடிச்சு அவங்க வேலைக்கே போகிறப்ப கூட இவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலைமையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன் இந்த வீடியோ நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ என் பையன் பொண்ணுக்கு நடந்த அதே நிகழ்வுகள் இந்த வருஷமும் நடந்திருக்கு. நிறையா பேர் அதில் கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா சேனலில் இண்டிவிஜுவலாக சொன்னாங்க. அதெல்லாம் கம்பைல் பண்ணி சொன்னால் தான் நம்ம எப்படி அதை மாற்றிக்க முடியும்னு தெரியும். உதாரணத்துக்கு பயோமெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வேலை செய்யலைன்னா, ஒரு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல வெயில் அடிச்சுட்டு ஒரு 11-12 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் நின்று க்யூவில் நின்று உள்ளே போகும்போது அவங்க எக்ஸாம் எழுதுறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளாக அது பயோமெட்ரிக் முதல் நாளே அந்த ஒழுங்காக வேலை செய்கிறான்னு செக் பண்ணலாம். என்டிஏவே இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களே எல்லா சென்டர்லேயும் முதல் நாள் வேலை செய்தா, அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வேலை செய்தா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபிகேஷன் ட்ரில் மாதிரியே வச்சிட்டோம்னா, ஒரு 11-12 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது அது நல்லா வேலை செய்கிற கண்டிஷனில் இருக்கும். இம்மீடியட்டாக அவங்க பார்த்துட்டு உடனடியாக உள்ளே போக முடியும். ஒரு ஏர்போர்ட்டில், மற்ற இடங்களில், இந்த எல்லா இடத்துலையும் நம்ம பயோமெட்ரிக்ஸ் இம்மீடியட்டாக செக் பண்ண முடியும் போது ஏன் இங்கே மட்டும் செய்ய முடிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியலைங்க. இதை செய்யறதுக்கு ஆவணம் செய்யணும். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அடையாள அட்டை சரிபார்ப்பு, மற்ற ஹால் டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா வீடியோஸ், நிறையா இடங்களில் அறிவுறுத்தல் எல்லாம் வருது. ஆனால் அதே சமயத்தில் இதெல்லாம் அங்கே கண்காணிப்பாளர்கள் சரியான முறையில் பார்த்து தேர்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி 180 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சிடணும்னு அறிவுறுத்தல்கள் இருந்தாலும் இது நடக்கிறது இல்லை. என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என் பையனுக்கு பொண்ணுக்கு ஆனதே இதெல்லாம் அந்த 3 மணி நேரம் 2லேருந்து 5க்குள்ளே இதை பண்ணாங்க. இதனால அவங்களுக்கு எழுதுகிற டைம் போச்சு. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா போனதுனால தான் இந்த என்டிஏ, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த தடவை 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு ரூல் மேலேருந்து போடுறது வேறேங்க. ஆனால் கீழே நம்ம அதை சரியாக செயல்படுத்தினா தான் இது கரெக்டாக நடக்கும். தயவு செஞ்சு ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஏன் 5 வருஷம் கூட அந்த கனவுகளை சுமந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலி, அவங்க பட்ட துன்பங்கள், அவங்க படுற காசுக்கான செலவுகள், இத்தனையும் அந்த 3 மணி நேரத்தில் தாங்க நிற்குது. அந்த 3 மணி நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கணும். அந்த தேர்வோட அடிப்படையே 180 கேள்விகள், 180 நிமிஷம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி. நீங்கள் எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அந்த 180 நிமிஷத்தில் நம்ம தேர்வு கண்காணிப்பாளர்கள்லாம் இருந்துக்கிட்டு, நம்ம உள்ளே நடந்துக்கிட்டு, ஏதாவது சத்தமாக ஃபோனில் பேசிக்கிட்டு, ஒரு டேபிளில் டீ வச்சுக்கிட்டு, அந்த டீ ஏதாவது சிந்துனா OMR ஷீட்டு மாற்ற முடியாது. அது உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அவங்க டேபிளில் புக்ஸ் எல்லாம் வைக்கும்போது அந்த பேப்பர் பண்டில்லாம் வைக்கும்போது அவங்களுக்கு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த 180 நிமிஷத்தில் வீடியோ எடுக்கிறது, அந்த டைமில் நீங்கள் சைன் போடுங்க, அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் சைன் போடுங்க,
இப்படின்னு சொல்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகும். ஸ்டூடெண்ட்டோட ஒரு வருஷ ப்ரிப்பரேஷன் வந்து அந்த 3 மணி நேரத்தில் தான் இருக்குங்க. அந்த 3 மணி நேரத்தை அவங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ஏன்னா தேர்வு நடக்கும்போது அவங்க மனநிலை வந்து ஏற்கனவே ஒரு கொதிநிலையில் இருக்கும். பயங்கர டென்ஷனாக இருக்கும். 17, 18 வயசு 19 வயசு குழந்தைங்க அவங்க. நமக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து வேண்டா வெறுப்பாக செய்கிறோமே அப்படின்னு இல்லை. அதுவும் ஒரு சர்வீஸ் தாங்க. நம்ம இது வந்து ஒரு கஷ்டம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 3 மணி நேரம் ஸ்டூடெண்ட்டோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க, அவங்க ஃபேமிலி மனநிலைமை யோசிச்சு பாருங்க. நம்ம குழந்தைங்க வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல்கள் இருந்தால் எப்படி இருக்கும்? இது நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு சின்ன விஷயம், ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், ஆனால் இது அஃபெக்ட் பண்ணுது. நீட்டில் வந்து கடிகாரத்தை வந்து உள்ள அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் தெரியாது. ஸோ அங்கே ஒரு சுவர் கடிகாரம் மாட்டி வச்சிருக்கணும். அந்த சுவர் கடிகாரம் நம்ம கையில் இருக்கிற கை கடிகாரம் மொத்தமாக வந்து ஒரு பெல் அடிக்கிறதுக்கு ஒரு கடிகாரம் இருக்கும் சென்டரில். அந்த 3ம் ஒரே டைமில் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ நிமிஷம் இருக்குது எவ்வளோ இதுக்கு தெரியாது. ஏன்னா இங்கே நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, சாதாரணமாக ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி கிடையாதுங்க. 180 கேள்வி, 180 நிமிஷம். ஒவ்வொரு கேள்வியும் முக்கியம், ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். அந்த ஒரே ஒரு கேள்வி வந்து தவறாக கொடுத்தா, இல்லை ஒரு நம்ம பண்ண டென்ஷனில் அவங்க தவறாக ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிருந்தா, அந்த ஒரு ராங் ஆன்சர்னால, ஏன்னா ஓஎம்ஆரில் ஒன்ஸ் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா அதை மாற்றவும் முடியாது. ஒரு ராங் ஆன்சர்னால அவங்க கனவுகள் எல்லாமே வந்து சுக்கு நூறாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த 180 நிமிஷத்தை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பையனும் பொண்ணும் 4 வருஷம் கேப்பில் இந்த எக்ஸாம் எழுதுனாங்க. வேறு வேறு இடம், வேறு வேறு தேர்வு மையம், ஆனாலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஒரு கசப்பான அனுபவம். அப்போது எல்லா இடத்துலையும் நம்ம ஏதோ வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம ஒரு பெரிய லெவலில் இல்லைனாலும் நம்ம ஒரு சென்ட்ரல் லெவலில் ஒரு ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க நம்ம அறியாமையாக பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம சரி பண்ணாலே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மாணவர்கள் தான் வந்து இங்கே எக்ஸாம் எழுதுகிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா வேறு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து நான் வந்து நியாயத்துக்கு புறம்பா நீங்கள் இல்லை ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, இல்லை கொஷின் பேப்பர் முன்னாடியே கொடுங்கன்னா நான் கேட்கல. அங்கே அந்த 180 நிமிஷம் அவங்களுக்கு முறையாக சேருதான்னு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ திருப்பியும் இதை வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்கிறேன். பயோமெட்ரிக்கில் முன்னாடியே செக் பண்ணி சரியாக வேலை செய்தான்னு பார்த்து அங்கே ரொம்ப நேரம் டைம் ஆகாமல் பார்த்துக்கணும். அடையாள சரிபார்ப்பு, இந்த ஓஎம்ஆரில் கையெழுத்து போடுறது, ஓஎம்ஆரில் டேட்டா ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வருஷம் என்டிஏவில் 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இதுக்காகவே கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லேயே அதை முடிச்சிடுங்க. வீடியோ எடுக்கிறது, நடுவில் வந்து வீடியோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நடுவில் வந்து நம்ம டீ காஃபி குடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸ் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கிறவங்களோட மேஜை மேலே வைக்கும்போது அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கணும். சத்தமாக பேசுகிறது, ரொம்ப வந்து ஃபோனில் எதுவும் பேசிகிட்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை டிஸ்டர்பன்ஸ் வரலாம், எனக்கு புரியுதுங்க. ஆனால் வந்து அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் வந்து நமக்கு 3 மணி நேரம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 வருஷம், இல்லை சமயத்தில் 3 வருஷம் 4 வருஷம் கூட இருக்கலாம். ஸோ 180 கேள்வி, 180 நிமிஷம், இது முழுமையாக நம்ம தமிழ் மாணவர்களுக்கு கிடைக்கிறது உறுதி செய்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இது நான் ஒவ்வொரு நீட் தேர்வு மையத்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள், ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ், சென்டர் அத்தாரிட்டிஸ்க்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வெல்க தமிழ்நாடு, வாழ்க இந்தியா.